அது உன் குழந்தையோட பரிசு தானே? இன்னும் எவ்வளவு நேரம் குளிச்சிட்டு இருப்ப நீ? போதும் வா. குளிச்சது போதும், வெளியே வா. கொஞ்ச நேரமா ப்ளீஸ். டாடி வீட்டுக்கு வர நேரமாச்சு. டாடி கிறிஸ்மஸ் பிரசன்ட் வாங்கிட்டு வருவாரா? இன்னைக்கு கண்டிப்பா வாங்கிட்டு வருவாரு. டாடி எப்பவுமே லேட்டா தான் வராரு. அவர் வேலை அந்த மாதிரிமா. நான் தூங்குனதுக்கு அப்புறம் தான் வராரு. இன்னைக்கு வந்துடுவாரு. கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் மனைவி குழந்தையோட வாழறதான் வாழ்க்கை. சீக்கிரம் வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. கண்டிப்பா வந்துடுவாரு. இதெல்லாம் என்னால திருப்பி தர முடியும். இதெல்லாம் நிஜம் இல்ல. அப்ப நிஜத்தை பாக்கணுமா? பாக்கணும். நிஜம் எந்த அளவுக்கு வேதனையா இருக்குங்கிறத நான் இப்ப உனக்கு காட்டுறேன். இப்படி ஆனதுக்கு நீ காரணம் இல்ல. அப்ப நான் இங்க இல்ல. அந்த சமயத்துல வேலை விஷயமா வெளியூர் போயிருந்த. நான் இருந்திருந்தா இப்படி நடந்திருக்காது. உன்னை பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கு. நீ எந்த தப்பும் பண்ணல, ரொம்ப நேர்மையானவ, யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காதவ, எப்பவும் குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தருவ. அதனாலதான் உன் குடும்பத்தை அவங்க அழிச்சிட்டாங்க. நீ நேர்மையாவும் நியாயமாவும் நடந்துகிட்டியே, அதுக்கெல்லாம் உனக்கு கிடைச்ச இந்த பரிசை பாத்தியா நீ? அப்ப எங்க போனா அவன் கடவுள்? அவன் நினைச்சிருந்தா உன் குடும்பத்தை காப்பாத்திருக்கலாம். உனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. நான் யாரையும் கைவிட மாட்டேன். ஆனா அவன் உன்னை கைவிட்டுட்டான். எஸ், இப்ப நல்லா யோசிச்சு சொல்லு, உன் உண்மையான நண்பன் யாரு? நீ இழந்த எல்லாத்தையும் என்னால திருப்பி தர முடியும். வா, அங்க போய் உட்காந்து ட்ரிங்க் சாப்பிட்டே பேசலாம். நீ நானும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஒரே மாதிரி இல்ல, நீ இருட்டுல வாடுற. உன் மனசை கேட்டு பாரு, அது சொல்லும் நீ வாழ்க்கையில எவ்வளவு இழந்திருக்கன்னு. நீ உன் குடும்பத்தை இழந்ததுக்கு அப்புறம் இருட்டுல தானே வாழ்ந்துகிட்டு இருக்க என்ன மாதிரி. முதல்ல இங்க இருந்து வெளியில போ. எனக்கு தெரியும், உன் மனசாட்சி சொல்லுது நாம 2 பேரும் ஒண்ணுதான். நான் உன் பக்கம் வர மாட்டேன். அது என்னைக்கு நடக்காது. அவனால எந்த காரியமும் இந்த உலகத்துல நடந்ததில்லை. ஆனா உலகம் பூரா அவன் நிறைஞ்சிருக்கான். ஏதாவது நல்லது நடந்தா அது அவன் செயல். அப்படி நடக்காம போச்சுன்னா அது மட்டும் தலைவிதின்னு சொல்வாங்க. வாழ்க்கையோட வழிமுறையே பைபிள்ல தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அது என்ன சொல்லுது? பாவிகளே ரட்சிக்கப்படுவீர்கள். யோசி, அவன் இன்னும் உன்னை பாவியாத்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா நான் உன்னை அப்படி நினைக்கல. புரிஞ்சுக்க. அப்படின்னா எல்லாம் அழிய போகுதுன்னு சொல்றியா?